இன்னைக்கு நம்ம வேல் வகுப்பு அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எடுத்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்கந்த சஷ்டியும் போதும் சுவாமி கிருப்பையில் ஏதோ ஒரு சுப்பிரமணிய சுவாமியினுடைய கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய புஜங்கம் பார்த்தோம். நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படைங்கிறத பார்த்தோம். சுப்பிரமணிய புஜங்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திருமுருகாற்றுப்படை நிறையா பேருக்கு தெரியாது. திருமுருகாற்றுப்படை இருக்குங்கிறது தெரியும், முருகனுக்குங்கிறது தெரியும், ஆனால் அது பாராயணத்தில் ரொம்ப வழக்கத்தில் இல்லை. ஆனால் மகாபிரிவா அது ஒரு மகா மந்திரம்னே சொல்கிறாள் அந்த திருமுருகாற்றுப்படையை. அப்படி அந்த திருமுருகாற்றுப்படை இப்போ நம்ம சொல்கிற அந்த முருகனுக்குடைய அறுபடை வீடுகள் அதெல்லாம் திருமுருகாற்றுப்படையிலேருந்து தான் வருது. அது பார்த்தோம். அதற்கப்புறமாக ஸ்கந்தர் அனுபூதி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வருஷம் பெரிவா கிருப்பையில் பகவத் கிருப்பையில் வேல் மாறல் வேல் விருத்தம் வேல் விருத்தம் வேல் மாறல் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த வேல் மாறல் வேல் விருத்தம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது அருணகிரிநாதர் எழுதினர். நிறையா வகுப்புகள் அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதினார்ங்கிறது தெரியும். இந்த திருப்புகழை தவிர அவர் நிறைய வகுப்புகள்னு ஒரு டாபிக் ஒரு செக்ஷன்ல நிறைய வகுப்புகள் எழுதியிருக்கார். இந்த வகுப்புல 3 வகுப்பு ரொம்ப விசேஷமானது. நேற்றுக்கு நம்ம பாராயணத்தில் அந்த 3 வகுப்பு தான் பண்ணோம். அதாவது சீர்பாத வகுப்பு, தேவேந்திர சங்க வகுப்பு, வேல் வகுப்பு அப்படின்னு அந்த 3 வகுப்புகள் பேர். நேற்றுக்கே இந்த இது பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சங்கிரகமாக சொன்னேன். நமக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோயை 3 விஷயங்களின் துணை கொண்டு அந்த நோயை போக்கிக்கொள் அப்படின்னு ஆயுர்வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மணி மந்திர ஔஷதம்னு பேர். இந்த மணியை வச்சுட்டு ஜபம் பண்ணு, இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு, இந்த ஔஷதத்தை சாப்பிட்டு இந்த நோயை குணப்படுத்திக்கோ அப்படி இந்த சம்சாரம் ஆகிய இந்த பிறவி பிணிக்கு என்ன மருந்து அப்படின்னா இந்த மணி மந்திர ஔஷதம் தான். தேவேந்திர சங்க வகுப்பு, சீர்பாத வகுப்பு, வேல் வகுப்பு, இது 3 தான் மணி மந்திர ஔஷதம்ங்கிறது. சீர்பாத வகுப்புங்கிறது மணியா, தேவேந்திர சங்க வகுப்புங்கிறது மந்திரமா, வேல் வகுப்புங்கிறது ஔஷதம். அப்போ இந்த சீர்பாத வகுப்புங்கிறது நமக்கு பேரை பார்த்தாலே தெரியறது. சீர்பாத பகவானுடைய பாதங்களை போற்றுகின்றது அந்த சீர்பாத வகுப்புல. தேவேந்திர சங்க வகுப்புங்கிறது இதுக்கே சொன்னேன். அது என்ன பண்ணும், அழகா அம்பாளை பத்தி நிறைய வர்ணனை. நவராத்திரியிலலாம் தேவேந்திர சங்க வகுப்பு நித்தியம் பாராயணத்தில் வச்சுப்பா. அப்படி அம்பாளினுடைய வர்ணனை முழுக்க சொல்லிட்டு கடைசியில இப்பேற்பட்ட அம்பிகைக்கு மகனாக பிறந்த முருகப்பெருமானே அப்படின்னு முடிச்சிடும். அது தேவேந்திர சங்க வகுப்பு. இந்த வேல் வகுப்புங்கிறது வேலினுடைய பெருமைகளை சொல்லுவது. இந்த வேல் வகுப்பு வேலினுடைய பெருமை. முருகப்பெருமான் கையில வச்சுட்டு இருக்கார் இல்லையா வேல், அந்த வேலினுடைய வகுப்பை இந்த வேல் வகுப்புங்கிறது சொல்லும். இந்த வேல் வகுப்பு எப்படி இதா இருக்குன்னா 16 ஸ்டான்ஸா இருக்கு. 15 ஸ்டான்ஸா வேலினுடைய அட்ஜெக்டிவ் மாதிரி வந்துடுறது. 15 ஸ்டான்ஸா வேலினுடைய அட்ஜெக்டிவ் மாதிரி வந்துட்டு 16வது ஸ்டான்ஸா இதை கொடுப்பது இந்த வேல் அப்படின்னு வரும். 15 ஸ்டான்ஸால நம்ம கமா போட்டுக்கணும். 15 ஸ்டான்ஸாக்கு கமா போட்டு 16வது ஸ்டான்ஸாக்கு ஃபுல் ஸ்டாப், இதை கொடுப்பது இந்த வேல் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது இந்த வேல் வகுப்புங்கிறது. இதுக்கு வேதத்தில் இந்த மாதிரி வர இடத்துலலாம் என்ன பண்ணுவா அப்படின்னா அனுஷங்கம்னு ஒரு பிரயோகம் பண்ணுவா. இந்த ஸ்ரீருத்ரத்தில் பார்த்துருக்கலாம். யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சுய ஓஷதீஷோ யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் போகும். நம்ம 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், தஷ்டிப்த பூர்த்தி, சதாபிஷேகம், இல்லை மகான்யாசம் சொல்லி ருத்ரனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, இந்த ஒரே மந்திரத்தை 3ஆ பிரிச்சுடுவா. இதற்கு பேர் அனுஷங்கம்னு பேர். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி இந்த வேல் வகுப்புங்கிறத 3 விதமாக பாராயணம் பண்ணலாம். ஒரு பாராயணம்ங்கிறது வேல் வகுப்பை அப்படியே பாராயணம் பண்றது, 16 ஸ்கான்சா. அது ஆரம்பத்தில் பருத்த முலை சிறுத்த இடைன்னு ஆரம்பிச்சு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு வேலேங்கிறதோட முடிக்கிறது சாதாரணமாக பண்ற பாராயணம். 2வது பாராயணம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்னன்னா இந்த மாதிரி அனுஷங்கமாக பாராயணம் பண்றது. எப்படின்னா பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும்னி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு முதல் வரியை சொல்லிட்டு கடைசி வரியை சொல்றது, 2வது வரியை சொல்லிட்டு கடைசி வரியை சொல்றது, 3வது வரியை சொல்லிட்டு கடைசி வரியை சொல்றது. இப்படி ஒரு பிரயோகம் இருக்கு. இது பேர் இது வேதத்துல அனுஷங்கம்னு பிராக்டிஸ்ல இருக்கிற பிரயோகம் தான் இது. அதே மாதிரி ஒரு பிரயோகம் பண்ணலாம். இதைவிட பிருகத் பிரயோகமாக 3வது விதமாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த அனுஷங்கமாகவும் எடுத்து நம்ம இத்தனை நாள் பாராயணம் பண்ணதுனால எல்லாருக்கும் எப்படி பண்றோங்கிறது தெரியும். திருத்தணியில் உதித்தருளுங்கிறது வார்த்தை திருப்பி 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 வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் நவுன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன்னு முடிக்கிறார். அங்கேதான் அந்த வேல்ங்கிற சப்தம் வருது. ஸோ இந்த வேலே இந்த கடைசி இதுதான் முருகப்பெருமானுடைய வேலை பற்றி சொல்றதுங்கிறதுனால இதையே திருப்பி 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 வரும். ஆனால் கரெக்டாக 1 2 3 4ன்னு போகாமல் எப்படி நம்ம வேதத்தில் பதம் ஜட்டை கனம் தண்டக்கிரமம் அப்படின்லாம் சொல்கிறோமோ, வேதத்தில் சொல்கிறச்சே என்ன சொல்லுவோம், 1 வார்த்தை 2 வார்த்தை 3 வார்த்தை 4 வார்த்தை 5 வார்த்தை, அது வேறு பிரகிருத்தின்னு பேர். இந்த இருக்கிறத நேச்சுரலாக அப்படியே பாராயணம் பண்ண போகிறது பிரகிருதி. 1 2 2 1 1 2 3 கணானான் துவா, அப்புறம் துவா கணபதிகும் கணபதிம், அப்புறம் கணபதிகும் ஹவாமஹே அப்படின்னு சொல்கிறது கிரமம்னு சொல்கிறான். கணானான் துவா துவா கணானாம் கணானான் துவா கணபதிம் கணபதிம் துவா கணானாம் கணானான் துவா கணபதிம். 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3, அப்புறம் திருப்பி 2 3 3 2 2 3 4 4 3 2 2 3 4 இப்படி சொன்ன வார்த்தையே திருப்பி 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 முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் சொல்லிகிட்டே இருந்தால் அதற்கு பலன் ஜாஸ்தி. அதுவா நிறைய கணபாடிகள் வரணும். ஏன்னா அந்த காலத்தில் பதம் சொல்லி கிரமாந்த அத்தியனம் பண்ணுறதே ரொம்ப துர்லபமாக இருந்தது வேதத்தில். அதனால் ஆனால் எல்லாருக்கும் வேதத்தில் விருத்தி வைதிகத்துக்கு போகணும் சம்பாதிக்கணுங்கிறதுனால வேதத்தில் இந்த ஜட்டை கணமெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஸ்வசாகாத்தியனம் பண்ணி வைதிகத்துக்கு வரவா நிறையா பேர் இருந்தா. மகாபெரிவா தான் இல்லைன்னா அப்படி இருக்கப்படாது அப்படின்னு இந்த ஜட்டை கனம் இதுக்கெல்லாம் நிறைய பலன் உண்டு. ஒரே தடவை வேதத்தை எப்படி சொன்னால் 1 வார்த்தை 13 தடவை வரும், 1 வார்த்தை 7 தடவை வரும் அப்படின்லாம் கணக்கு இருக்கு. வார்த்தை 7 தடவை தான் வரும், ஆனால் அதை சொன்னால் பலன் 1000 மடங்கு வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் இதெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும்னு மகாபெரிவா தான் இந்த ஜட்டாபாராயணம் கனபாராயணத்தெல்லாம் நிறையா ஏற்படுத்தி பாராயணம் பண்ணணும்னா அதுக்கு ஆள் வேணுமே. அதனால அவளுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாம் கொடுத்து நிறையா மகாபெரிவா பண்ணியிருக்கா. அப்படி இது இந்த ஜட்டை கனம் மாதிரி முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் இந்த வேல் விருத்தத்தையே மாறி 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 சொல்றதுக்கு பேர் தான் வேல் மாறல்னு பேர். அப்படி இந்த வேல் மாறலாக நம்ம பாராயணம் பண்றதுங்கிறது இன்னும் விசேஷம். வேல் விருத்தத்தை பாராயணம் பண்றாலே விசேஷம். இந்த வேல் விருத்தத்தை அனுஷங்க கிரமமாக முதல் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் சொல்லிட்டு அப்புறம் திருப்பி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றது அடுத்தபடி, அது இன்னும் ஒரு விசேஷம். இல்லை நான் வேல் மாறலாக பண்றேன் அப்படின்னா அது அனந்த பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம அதனால தான் வேல் மாறலாக இந்த பாராயணத்தை பண்ணும். நான் என்ன பண்ண போறேன்னா, ஏன்னா நமக்கு இந்த வேல் மாறல்ங்கிறது வேல் வகுப்பு தான், வேல் வகுப்பினுடைய முதல் இது தான், அடுத்தது முதல் இது அடுத்தது அப்படின்னு மாறி மாறி வருதுனால
நம்ம அர்த்தம் பார்க்குறச்சு இந்த வேல் வகுப்புக்கு பார்த்தாலே போதும். ஏன்னா இதே தான் வேல் மாறல்ல இருக்க போகிறது. அதனால் நம்ம இந்த வேல் வகுப்புக்கு அர்த்தம் பார்ப்போம். இது தமிழ் தான், ஆனால் கொஞ்சம் கரடு முரடாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதவாளால் கொஞ்சம் ஈஸியாக அது படிக்க முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நன்னா இருக்கும், மெலோடியஸாக இருக்கும் இந்த வேல் மாறல் வேல் வகுப்புங்கிறது. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அதனால் இந்த வரியையும் வேல் வகுப்பினுடைய வரியை காமிச்சுடுறேன். நமக்கு அர்த்தம் சொல்கிறச்சே இதை வச்சுட்டு அர்த்தம் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு இதை பண்ணிட்டு நம்மளால் படிச்சுக்க முடியுங்கிறதுனால இப்படி we will see the meaning. As I told, 16 வரிகள் இருக்குது. இந்த 16வது வரி தான் திருப்பி 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 வரும். அப்புறம் பாராயணம் பண்ணுறச்சே நீங்கள் பார்த்துருக்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே அப்படிங்கிறது தான் திரும்பி திரும்பி வரும். அதனால் நம்ம முதல்ல அந்த வேல் அந்த கடைசி அந்த பல்லவின்னு சொல்லுவா அந்த பாட்டுலெல்லாம், அந்த இதுக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது என்னென்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன், இது நம்ம பாராயணம் பண்ணுறச்சே அந்த சந்தத்துக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கொஞ்சம் பிரித்து பிரித்து சொல்கிறச்சே ஒரு மாதிரி சொல்லுவோம். ஆனால் இதை நம்ம அந்த சந்தஸோட இதை நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் ஒரு ஒரு எழுத்துக்களை அங்கேருந்து இங்கே வச்சுக்கணும், இங்கேருந்து அங்கே வச்சுக்கணும். அப்படி அந்த எழுத்துக்களை மாறி மாறி பாராயணம் பண்ணால் தான் நமக்கு அர்த்தத்துக்கு சரியாக வரும். அதனால் அதை அந்த இதோட பார்க்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஸோ இந்த வேலே அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் இந்த வேலே, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஸோ இந்த குகனினுடைய வேலை சொல்றாருங்கிறது தெரியுது. குகன் எப்பேற்பட்ட குகன்? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன். திருத்தணிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை இங்கே சொல்லுகிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. திருத்தணிங்கிறது நமக்கு தெரியும், 6 படை வீடுகளில் இருக்கிற ஒரு வீடு. இந்த 6 படை வீடை பற்றி நிறையா இருக்குங்கிறதுனால நம்ம இந்த திருத்தணியில் இருக்கிற இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. ஸோ 6 படை வீடில் ஒன்றான திருத்தணியிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய வேல். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் குகன் வேலே. மலை விருத்தன், மலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறார். இந்த விருத்தன் அப்படின்னா என்ன? விருத்தன்னா லிட்டரலி கிழவன் அர்த்தம், வயசானவன் அப்படின்னு அர்த்தம். விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாம்பாள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ விருத்தாசிரமம், ஓல்டேஜ் ஹோமுக்கு விருத்தாசிரமம்னு பேர். ஸோ அப்படி விருத்தன் அப்படின்னா பழமையான அப்படின்னு அர்த்தம். கிழவன் நம்ம சாதாரணமாக கிழவன்கிறோம். மலை விருத்தன், மலை கிழவன். இப்போ இந்த இடத்துல கிழவன்னா வயசானவன் நம்ம எடுத்துக்கப்படாது. ஏன்னா முருகப்பெருமான் வயசானவர் கிடையாது. நம்ம சாதாரண நிலக்கிழார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த கிழ அப்படிங்கிறதுக்கு தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஒரு 2-3 லெவலில் அவர் டபுள் மீனிங்காக சொல்கிறார். ஸோ அந்த மலை விருத்தன்னா மலைக்கிழவன் அர்த்தம். மலைக்கிழவன்னா மலையினுடைய அரசர். எல்லா மலையும் முருகப்பெருமானுக்கு இருக்கிற மலை தான். ஸோ அந்த மலை விருத்தன் அவன் எங்கேயோ மலையில் இருக்கானா? கிடையாதுப்பா. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனை வந்துடும்னா, சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னா அவர் எங்கேயோ கோவிலில் இருக்கார், அவர் எங்கேயோ மலையில் இருக்கார், எங்கேயோ காட்டில் இருக்கார், எங்கேயோ கைலாசத்தில் இருக்கார், எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கார். அதனால எனக்கு என்னப்பா பிரயோஜனம்னா, இங்கே மட்டும் இருக்கான்னு நினச்சிக்காதப்பா, என்னுடைய உளத்திலே இருக்கிறான். தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. எங்க தேடி கண்டு கொள்ளலாமே? உள்ளில் தேடி கண்டு கொள்ளலாமே. ஸோ பகவான எங்கேயோ இருக்கான்னா எனக்கு வேணுங்கிற நேரத்தில் அவனால் வர முடியுமா? வர முடியாது, டைம் லேக் ஆகும். அதனால பகவான் எங்க இருக்கார்? அங்கெல்லாம் இருக்கான். அதோட சேர்த்து என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறான்.
அனோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மா குகாயாம் நிஹிதோஸ்ய ஜந்து. வேதம் சொல்றது பகவான் எப்படி இருக்கான்பா? அனோஹோ அணியான் மகதஹா மஹீயான். இருக்கிறதுலேயே சின்னது அணு. அந்த அணுவுக்கு அணுவாக இருக்கிறான். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்னு பாடுறாரு இல்லையா? அந்த அணுவுக்கு சிறிய அணுவாக இருக்கான். மகதஹா மஹீயான், இருக்கிறதுலே மிக பெரிய விஷயம் எதுன்னு அந்த விஷயத்தை விட பெரிசா இருக்கானா? எங்க இருக்கா? ஆத்மா குகாயாம் நிஹிதோஸ்ய ஜந்து. அவன் வேற எங்கேயும் இல்லப்பா, ஹிருதயத்தில் இருக்கான். பகவான் எனது உளத்தில் உரை கருத்தன். அந்த கருத்து எனக்கு இல்ல, பகவானுக்கு இருக்கான். இவனது உளத்தில் உரைய வேண்டுமே, உரைய வேண்டும் என்பதையே கருத்தாக கொண்டு அதையே கருத்தா வச்சுக்கோ அப்படிமா. குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இருந்ததுன்னா படிக்கிறதையே கருத்தா வச்சுக்கோப்பா, வேற எதுலையும் டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, வேற எதையும் மனசுல வச்சுக்காது. அப்ப பகவான் எதை கருத்தா வச்சுட்டு இருக்கானா? எனது உளத்தில் உரை கருத்தன். எனது உளத்திலே உரைகின்றதையே கருத்தாக, எனது உளத்திலே உரைகின்ற அந்த ஒரு விஷயத்தையே நன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திலன் ஆகுல நீர பிற அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். மனத்துக்கண் மாசிலன் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருக்குறள்ல சொல்றச்சே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனாலாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் துணை, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார். பகவான் எங்க இருக்கார்? முதல்ல சொல்லிட்டார், பகவான் தான் இந்த உலகத்திற்கு காரணம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ரெண்டாவது, நீ படிக்கிற படிப்புக்கெல்லாம் என்னப்பா பிரயோஜனம்னா, நீ படிக்கிற படிப்பெல்லாம் பகவானை காட்டினால் அதுதான் பிரயோஜனம். பகவானை காட்டலைன்னா படிச்ச படிப்புக்கே பிரயோஜனம் இல்லைன்னு விட்டார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவான் நற்றார் தொழார் எனில். மூணாவது, அந்த பகவான் யாரு அதை சொல்லவே இல்லையே. திருவள்ளுவர் கடவுள் கடவுள்ங்கிறார், அந்த கடவுள் யாருங்கிறத சொல்லவே இல்லையே. அதுதான் மூணாவது சொல்றார், மலர்மிசை ஏகினான். நீ போய் இந்த பகவானை கண்ட இடத்துல தேடாதப்பா, உன்னுடைய மலர்மிசை ஹிருதயமாகிய புண்டரீகத்திலே ஏகி இருக்கும் எழுந்தருளி இருப்பவன் தான் பகவான். எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அந்த மயிலை வாகனமாக கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் கையிலே இருக்கும் வேலானது என்ன பண்ண போறது? அதுதான் மேல 15 வரியில சொல்ல போறார். இது ஒன்னொன்னும் பகவானினுடைய கையிலே இருக்கின்ற வேலுக்கு இருக்கிற விசேஷணங்கள். அதோ அப்படி அதை மனசுல நினைச்சிட்டு நம்ம படிச்சுக்கணும். முதல் வரி சொல்றார், பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. அதை ஆட் பண்ணிக்கணும். அந்த மயில் பகவான் கையில் இருக்கிற வேல் சிறுமி விழிக்கு நிகராகும். யாரோ ஒரு பெண்ணினுடைய கண்ணை போல இருக்கிறதா அந்த வேல். யாருன்னா வள்ளியினுடைய விசேஷனம் சொல்றேன். வள்ளியினுடைய கண்களை போல இந்த வேல் இருக்கின்றது. ஏன்னா வள்ளிங்கிறவள் பராசக்தி. இந்த பராசக்தி பார்த்தால் எல்லா துன்பங்களும் நமக்கு போகும். இந்த கண்களை அதே மாதிரி விசேஷணமாக என்ன சொல்லுவா, வேல் போன்ற கண்கள். சாகித்யத்துல காவியத்துல வேல் போன்ற கூரிய கண்களை உடையவள். வாள் நெடுங்கண்ணி வேல் நெடுங்கண்ணி அப்படின்லாம் விசேஷனம் வருது இல்லையா? அப்படி அம்பாளினுடைய கண்களை போல கூரியதாக இருக்கும் அந்த வேல். அந்த அம்பாள் எப்படி இருக்காலாம்? பருத்த முலை. அம்பாளுக்கு வக்ஷஸ்தலங்கள் பெருசா இருக்கான். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவள் பால் கொடுக்கணுமே, அப்ப நிறைய க்ஷீரம் இருக்கணுமே இந்த வக்ஷத்துல. அதனால பருத்த முலையாக அம்பாள் இருக்காளாம். சிறுத்த இடை. எப்பவுமே இந்த
அலகாரிக்கலா சொல்றச்சே வக்ஷஸ்தலம்ங்கிறது அடுத்தவாளுக்கு உபயோகப்படுவது. இந்த க்ஷீரத்தை அம்மா தன்னால குடிக்க முடியுமா? முடியாது. தனக்கு உபயோகப்படுத்துவாளா? படுத்த மாட்டா. அது குழந்தைகளுக்காகவே ஏற்படுத்தின ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தனங்கள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காகவே இருக்கு. ஆனால் இந்த வயிறுங்கிறது தனக்காகவே இருக்கு. ஸோ இந்த ஸ்தனம்ங்கிறது செல்ஃப்லெஸ்னஸையும் வயிறுங்கிறது செல்ஃபிஷ்னஸையும் காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. ஸோ அம்பாளுக்கு வள்ளிக்கு எப்படி இருக்கான்? முலை பருத்து இருக்கிறது. அம்பாளினுடைய ஸ்தனங்கள் பெருசா இருக்கு. ஸோ நிறைய செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் எல்லாம் நமக்காக பண்றா. ஆனால் இடை சிறுத்தி இருக்கிறது. அவள் சாப்பிடலையா, அவ எதையுமே சாப்பிடலையா, எல்லாம் அடுத்தவர்களுக்காக கொடுக்கின்றாள். அதனால்தான் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை. அம்பாள் கள்ளம் கபடம் இல்லாமல் சிரிச்சுட்டே இருக்காளாம் வள்ளி. நகை அப்படின்னா புன்னகை. என்னன்னா அம்பாள் வள்ளியம்பாள் சிரிக்கிறச்சே பல்லு தெரியறதான் நல்லா வெள்ளேர்னு இருக்கும் அம்பாளுடைய பல். அது சத்துவகுணத்தை காண்பிக்கிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 குணங்களினுடைய சேர்க்கை தான் பிரகிருதி, மாயாசக்தி அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லும். இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்துக்கு ஒரு கலர் சொல்லுவான். சத்வகுணம்ங்கிறது வெள்ளை கலர்ல இருக்குமா, ரஜோகுணம் அப்படிங்கிறது சிகப்பு கலர்ல இருக்குமா, தமோகுணம் அப்படிங்கிறது கருப்பு கலர்ல இருக்குமா. நதஷோணா கங்கா அப்படின்னு ஒரு சௌந்தரலஹரி ஸ்லோகம். அம்பாளினுடைய கண்கள்ல இந்த 3 கலரும் இருக்கு அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியா. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா வெளுத்த நகை, நகை புன்னகை சிரிக்கிறச்சே பல்லு வெளுத்து இருக்கு. கருத்த குழல் கருப்பு கலர் தமோகுணம். சிவத்த இதழ், இதழ்ங்கிறது லிப்ஸ். அம்பாளுக்கு நல்ல ரோசி லிப்ஸா இருக்காங்க, சக்கச்சவேர்னு பிம்போஷ்டம் பிம்பாதரம்லாம் சொல்றாள் இல்லையா, பிம்போஷ்டி. அப்படி இந்த 3 விஷயங்களும் இருக்கான். இந்த 3 விஷயத்தினால அவர் என்ன சொல்ல வர்றாரு? என்ன ஒரு பிசிக்கலா ஒரு ஃபீமேலை டிஸ்கிரைப் பண்றாரா? கிடையாதுப்பா. அம்பாள் வள்ளிங்கிறவள் 3 குணங்களினுடைய சேர்க்கை. ரஜோகுணம், சத்வகுணம், தமோகுணத்தினுடைய சேர்க்கை மாயாசக்தி அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா திரிகுணாத்மிகா மாயா அப்படிங்கிறது சாஸ்திரம். ஸோ வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ். ஸோ அப்பேற்பட்ட மாயாசக்தியின் வள்ளியம்பாளினுடைய விழிக்கு நிகராகும் மரச்சிறுமி. மரச்சிறுமினா வீரம் மிக்க சிறுமி. அகடித கட்டினா அகடித்த கடனா பட்டியசி மாயா. செயற்கரிய செயல்களை செய்வது மாயையினுடைய வேலை. அப்பேற்பட்ட மரச்சிறுமி செயற்கரிய செயல்களை செய்பவளாகிய வள்ளியினுடைய வள்ளிக்குரத்தினுடைய விழிக்கு நிகராகும். என்னது விழிக்கு நிகராகும்? திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்து குகன் வேலே எனதுளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அப்பேற்பட்ட இந்த வேல் வள்ளியினுடைய கண்களுக்கு நிகரானதாக இருக்கிறது அப்படின்னு முதல் பாட்டில் சொல்ற. பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். என்ன பண்ணிட்டாலாம், இந்த அசுரர்களுக்கெல்லாம் இந்திர பதவியின் மீது ஒரு பெரிய ஆசை. இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி, ஒரு ஆள் கிடையாது. இந்திரன்கிறது ஒரு போஸ்ட், சேர்மேன் அப்படின்னு சொல்றாள் இல்லையா, லிட்டரலா அது சேர்மேன் தான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். ஸோ எப்படி நம்ம இங்கே சாருக்கு போட்டி நடக்கிறதோ இந்திர பதவிக்கும் போட்டி நடக்கும். இந்திரனும் யாராவது யாகம்லாம் பண்ணால் தட்டி விட்டு போயிடுவார். மற்ற ராட்சசாலும் நான் யாகமே பண்ணாமல் நான் இந்திர பதவிக்கு வரேன், எலெக்ஷன்லேயே போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பி ஆகியே பிரைம் மினிஸ்டர் ஆனவாள்லாம் இருக்காளோன்னு, அந்த மாதிரி நான் யாகம்லாம் பண்ண மாட்டேன், நான் தபஸ் பண்ணி என்னுடைய வீரத்தினாலே நான் உனக்கு இந்திர பதவியை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு அடைவாளாம். அந்த மாதிரி தான் இந்த ராட்சசர்கள்
சிம்மமுகன் அந்த மாதிரி ராட்சதர்கள்லாம் வந்து இந்திரனுடைய பதவியை அடையணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இந்திரனை சிற வைக்கணும். இப்போ இருக்கிற இந்திரனை சிற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் போய் அந்த சேரில் உட்காந்துக்கலாம் ஒன்றும் அப்படின்னு அந்த இந்திரனுக்கு சிறை வைக்கிறானாம். இந்திரனுடைய கால்களில் விலங்க பூட்டியிருக்காளாம். அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் அழித்து இந்திரனுடைய அந்த இந்திரனை சிறை மீட்டு இந்திரனுக்கு திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாள் முருகன் அப்படின்னு தெரியறதும். அந்த விஷயத்தை இங்கே சொல்றார். இந்திரனுக்கு விசேஷம் சொல்றார். பனக்கை முக, பனைக்கை, அதாவது இந்திரன் ஐராவதம் அப்படிங்கிற யானை மேலே ஏறின்னு இருக்காராம். அந்த ஐராவதம்ங்கிறது எப்படி இருந்தது? பார்க்கடலை கடையும் போது வந்த யானை ஐராவதம். ஐராவத யானைக்கு என்ன விசேஷம்? வெள்ளவெளேர்னு இருக்குமா. அந்த யானையை வர்ணனை பண்ற. பனைக்கை, யானையினுடைய துதிக்கை வந்து எப்படி இருக்கான்? பனைமரம் மாதிரி பெருசா இருக்கான் அந்த ஐராவத யானையினுடைய துதிக்கை. முகப்பட, இந்த முகத்துல இந்த கேரளாலாம் பார்த்தேன்னா யானைக்கு இந்த முகத்துல நிறைய தங்கத்துல ஆபரணம் பண்ணி போட்டிருப்பா. அந்த மாதிரி இந்திரனுடைய யானையான ஐராவதம் மேல, ஏன்னா இந்திரனுடைய யானைன்னு நிறைய தங்கத்துல முகத்துல தங்கத்துல ஆபரணம் பண்ணி போட்டிருக்கான். கரட மதம், யானைக்கு மத நீர் அப்படிங்கிறது சுரக்கும். அது வந்து இந்த யானையினுடைய விரிலிட்டியை காமிக்கும். ஸோ அப்படி இந்த மதநீர் சுரந்திருக்கின்ற அந்த யானை. கஜக்கடவுள், கஜம். ஸோ கஜக்கடவுள்ங்கிறத கஜம்னு கடவுள்னு பிரிச்சுக்கணும். கஜம்னா யானை. எந்த யானை? அந்த தவள கஜ. தவள அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளை கலர்ல இருக்கிற யானை இந்திரன் மட்டும்தான். தவள கஜ. அந்த யானைக்கு யாரு கடவுள்? இந்திரன். ஸோ பனக்கை முக, படக்கரட, மதத்தவள, கஜக்கடவுள். ஸோ இந்திரன் இஸ் ஈக்குவல் டு இந்திரன் தெரியுது. பதத்து இடும், இந்திரனுடைய கால்களிலே இருக்கின்ற நிகழத்து. நிகழம் அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம். விலங்குன்னா என்ன? அனிமல் கிடையாது, கை விலங்கு கால் விலங்குன்னு சொல்றா இல்லையா, அந்த விலங்கு. அந்த விலங்கை முளை தெரிக்க வரமாகும். அந்த விலங்கை தெரிக்க விட்டுட்டாராம் முருகப்பெருமான். தூள் தூள் ஆக்கிவிட்டாராம் முருகப்பெருமான். எப்படி ஆக்கினார்? தன்னுடைய வேலை எறிந்து இந்திரனுடைய கால்களிலே இருக்கின்ற விலங்கை போக்குவித்தார். அப்படி இந்திரனுடைய கால்களிலே இருக்கின்ற விலங்கை போக்கடிக்கின்ற திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு அதை அந்த இடத்துல சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால தான் எப்பேற்பட்ட இடர் வந்தாலும் வேல் வகுப்பு வேல் மாறலை பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நம்ம சிச்சுவேஷனில் மாட்டின்றோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய பேர் நிறைய இப்போ இந்த இடத்துல தலை விலங்கு அப்படின்னா ஃபிசிக்கலாக ஜெயிலில் போய் அரெஸ்டானது அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு அரெஸ்டிங் சிச்சுவேஷன், சூழ்நிலை கைதி அப்படிங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டின்னு இருக்கோம்னா இந்த வேல் வகுப்பு வேல் மாறல் இதை பாராயணம் பண்ணால் அதெல்லாம் முருகப்பெருமான் எப்படி இந்திரனுக்கு காலிலே இருக்கின்ற தலையை அறுத்து அருள் புரிந்தாலோ அதே மாதிரி நமக்கு இருக்கின்ற தலையையும் அறுத்து அருள் புரிவார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. அடுத்தது சொல்றார். பழுத்தமுது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும். என்ன பண்ணிட்டானா இந்த ராஜா அரக்கன், தமிழ்ல தமிழ்ச்சங்கம் அப்படின்னு மதுரையில இருக்கு. இந்த தமிழ்ச்சங்கத்துல இருக்கிற புலவர்கள் எல்லாம் சிறை வச்சுட்டான். தமிழ்ச்சங்கத்துக்கு அந்த அக்ராசன் அப்படின்னு இருக்கிறவர் யாரு? நக்கீரர். இந்த நக்கீரர் என்ன பாடியிருக்கார்? திருமுருகாற்றுப்படைன்னு பாடியிருக்கார். இந்த நக்கீரர் பரமேஸ்வரனாலேயே தடுத்தாண்டு கொள்ளப்பட்டவர் நக்கீரர். நமக்கு தெரியும், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே பொங்குதேர் வாழ்க்கை, இந்த பாட்டெல்லாம் பாடி பரமேஸ்வரனாலேயே திருப்பி அருள் புரியப்பட்டு தமிழ் பலகைக்கு, அதாவது சங்க பலகைக்கு உட்கார்ந்துருக்கார் பீட்டாதிபதியா நக்கீரர்.
இந்த அரக்கரெல்லாம் வந்து என்ன பண்ணானா, நீ என்ன அவன் சிவன் மேல மட்டும்தான் பாட்டு பாடுவியா, முருகன் மேல மட்டும்தான் பாட்டு பாடுவியா, என்ன போற்றி ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்டாலும் அவர் முடியாது, போயிட்டு வந்துட்டாலாம் அந்த தமிழ் சங்கத்தில் இருக்கிறவாள்லாம். அது எப்படி நீ என்னை புகழாமல் இருக்கலாம் அப்படின்னு எல்லா புலவர்களையும், தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற எல்லா புலவர்களையும் திருப்பரங்கிரி மலை, திருப்பரங்குன்றத்து மலையில ஒரு குகையை பண்ணி அந்த குகைக்குள்ள சிறை வச்சுட்டானா அந்த அரக்கன். என்ன பண்றது, திருமுருகாற்றுப்படை என்ன பண்றது? அதனால என்ன பண்ணாலும் அந்த நக்கீரர் எல்லாம் முருகப்பெருமானை துதித்து, அந்த முருகப்பெருமான் அந்த குகையை இடித்து இவாளெல்லாம் வெளியில கொண்டு வந்தார் அப்படிங்கிறது கதை. அதை இந்த இடத்துல சொல்றார். பழுத்து அமுது, அதாவது இதை பழுத்த அமுதுன்னு பிரிக்கலாம், பழுத்த முதுன்னு பிரிக்கலாம். பழுத்த முது அப்படின்னா பழுத்த ரொம்ப பழமையான, முது மறுபடியும் பழமையான. தமிழ் பலகை, ஏன்னா அந்த தமிழ் அப்படிங்கிறது அகஸ்தியரால கொண்டு வரப்பட்டது. நமக்கு அகஸ்தியர் அகத்தியம் அப்படின்னு இலக்கணம் எழுதி, அதற்கப்புறமாக அதை தொல்காப்பியம் இலக்கணம் எழுதி தமிழை கொண்டு வந்தார். ஏன்னா தமிழ்ங்கிறது ரொம்ப பழமையான மொழி. பரமேஸ்வரனுடைய உடுக்கையிலிருந்து ஒரு பக்கம் சம்ஸ்கிருதம் வந்ததுன்னா இன்னொரு பக்கம் தமிழ் வந்ததுங்கிறது சாஸ்திரம். அப்படி பரமேஸ்வரனாலேயே அருளப்பட்டு அகஸ்தியர் முதலிய மாமுனிகளாலே இலக்கணம் செய்யப்பட்ட மொழி அது. பழுத்த முது தமிழ், தமிழ் பலகை. ஸோ அப்படி அந்த தமிழுக்கு சங்கம் அப்படின்னு வச்சு, தமிழ்ச்சங்கம் அப்படின்னு வச்சு சேர், தி சேர் ஆஃப் தமிழ் சங்கம், தமிழ் பலகை இருக்கும். ஒரு கவி புலவன், யாரு? நக்கீரர். இசைக்கு உருகி, ஸோ நக்கீரர் பாட்டு பாடுறாராம், ஹே முருகா எங்களெல்லாம் காப்பாத்து அப்படின்னு திருமுருகாற்றுப்படை முதலிய செய்யுள்கள் எல்லாம் எழுதி நமக்கு திருமுருகாற்றுப்படை தான் கிடச்சிருக்கு. நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தேன்னா நிறைய முருகனை பற்றி பாட்டு இருக்குது. பரிபாடெல்லாம் எடுத்துட்டோம்னா முருகனுக்கு நிறைய பாட்டு உண்டு. அப்படி அவரினுடைய இசைனா பாட்டுன்னு அர்த்தம். அவனுடைய செய்யுளுக்கு உருகி குகையை இடித்து, ஏன்னா அவள்லாம் இப்போ எங்கே இருக்கா? குகையில, திருப்பரங்குன்றத்து குகையில சிறை வச்சுன்னு சிறையில மாட்டின்னு இருக்கா. அந்த குகையை இடித்து வழி காணும், அவளுக்கு வழியை கொடுத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தினுரை கருத்தன் மயில் நடக்க உகன் வேலே அப்படிங்கிற சொல்றார். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்த சைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிறார். பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து. முருகப்பெருமான் நமக்கு தெரியும், பரமேஸ்வரன் பூத கணங்களை சுத்தி, பரமேஸ்வரனை சுத்தி பூத கணங்களா இருக்கான், பேய்கள். ஏன்னா அவரே யாரு? நள்ளிரவில் ஆட்டம் பயிலும் நாதன், சுடுகாட்டில் இருக்கார். சுடுகாட்டில் சுத்தி பேயா இருக்கு. அந்த பேயெல்லாம் முருகன்ட்டையும் வந்துருத்தான். ஏன்னா எஜமானனுடைய குழந்தைனா சின்ன எஜமான், சின்ன சாமி, சின்ன ராஜா அப்படின்னு சுவாமி என்ன பண்ணிட்டாராம், நீங்கள் பூத்தகணங்கள்லாம் போய் முருகனோடு இருங்கோ அப்படின்னு விளையாட அனுப்பிச்சுட்டாராம். இப்போ இந்த பூத்தகணங்களுக்கெல்லாம் பசிக்கிறதான், எல்லாம் போய் முருகப்பெருமான்ட்ட அழறதான். பசித்து அழுது, அலகைனா பூத்தங்கள்னு பேர். ஏ முருகா எனக்கு பசிக்கிறது சாதம் உட, ஏ முருகா எனக்கு பசிக்கிறது சாதம் உட. அழுது முஷித்து எல்லாம் போய் முருகன்ட்ட சொல்றதான், இங்க பாரு நான் 2 மணி நேரமா சாப்பிடவே இல்லை, எவ்வளோ இழைச்சி போயிட்டேன் பாரு, 2 மணி நேரம் தான் சாப்பிடல, ஆனா சொல்றதான் பசித்து அலகை முஷித்து அழுது முறைப்படுதல். உங்க அப்பாவா இருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டார். உங்க அப்பானா எங்களுக்கு கரெக்டா சாப்பாடு போட்டுருவார். எல்லாம் வேடிக்கையா பேசுறது, இது வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு எடுத்துக்கப்படாது. வேடிக்கையா முருகப்பெருமான்ட்ட இந்த பேய் தானே, அதுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால எனக்கு வந்து நீ சாப்பாடு போடு, உங்க அப்பானா இப்படி பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு ரொம்ப பசிக்கிறது. இந்த டான்ட்ரம்ஸ், த்ரோயிங் டான்ட்ரம்ஸ்னு சொல்லுவாளோன்னு, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்டட் த்ரோயிங் டான்ட்ரம்ஸ் தான். முருகப்பெருமான் பார்த்தார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்,
இரு உனக்கு சாதம் தானே வேணும் நான் போடுறேன் அப்படின்னு போனாராம். இருக்கிற எல்லா அசுரர்களையும் அழித்தாராம். அவளோட டெட் பாடிலாம் கிடக்குமுன்னு இந்த போய் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுதான் அந்த இடத்துல சொல்றார், பசித்தலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து. அவள்லாம் வந்து கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்கா, எனக்கு பசிக்கிறது சாதம் போடேன், பசிக்கிறது சாதம் போடேன், பசிக்கிறது சாதம் போடேன்னு. வா உனக்கு போடுறேன், வா உனக்கு என்ன வேணுமோ விருந்தே வைக்கிறேன் அப்படின்னு அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க. அந்த அவுணர்னா ராட்சசர்கள் அர்த்தம். ராட்சசர்களினுடைய ரத்தம் உதிரம், தசை தான் மாம்சம், இதெல்லாம் புசிப்பதற்கு முருகப்பெருமான் அருள் செய்து விட்டார். எப்படி அருள் செய்தார்? தன்னுடைய வேலை கொண்டு அருள் செய்தார். திருத்தணீர் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து முருகன் வேலே. அப்பேற்பட்ட அருளை செய்ததாகிய முருகனுடைய வேலே அப்படிங்கிற சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானுடைய வேல் எப்படி இருக்கான்? சூரர்க்கும் தேவர்களுக்கும் முனிவரர்க்கும் நிறைய தபஸ் பண்ண தபஸ்ரேஷ்டர்களுக்கும் மகபதிக்கும், மகபதி அப்படின்னா இந்திரன் அர்த்தம், இந்திரனுக்கும் விதிதனக்கும். யாரு விதி? விதிங்கிறவர் யாரு? சதுர்முக பிரம்மா, ஹஸ்பண்ட் ஆஃப் சரஸ்வதி. அப்படி பிரம்மாவுக்கும் அரிதனக்கும். இதுல இருந்து யாரு கூட எஸ்கேப் ஆலையாம்? ஹரி கூட எஸ்கேப் ஆலையாம், பெருமாள் கூட எஸ்கேப் ஆலையாம். அரிக்கும் நரர் தமக்கும், மனுஷர்களும் இதுல இருந்து எஸ்கேப் ஆலையாம். உறும் இடுக்கண் வினை சாடும். இப்ப இவாளுக்கெல்லாம் ஏதோ ஒரு சமயத்துல இடுக்கண் வருதான். இடுக்கண்ணா என்ன? துன்பம்னு அர்த்தம். நமக்கு இடுக்கண் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு திருவள்ளுவர் பாடுறாரு இல்லையே. உண்மையான நண்பன் யாருன்னு எப்பப்பா தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தன் கையில வேஷ்டி கட்டின்னு இருக்கான், அந்த வேஷ்டி அவுந்து விழ போறது, எவ்வளவு சீக்கிரமா அந்த கை போய் அந்த வேஷ்டியை பிடிக்கும். அந்த மாதிரி உனக்கு எப்ப துன்பம் வருதோ, இடுக்கண் வருகிறதோ, அந்த இடுக்கண் வரும்போது இன்னும் கொஞ்சம் 2 நாள் கஷ்டப்பட்டுட்டான், அப்புறமா போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் உடனே போய் ஹெல்ப் பண்றான் பாரு, அவன்தான் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த இடுக்கண் வருங்கால் நகுக அதெல்லாம் சொல்லியிருக்கா. ஸோ இடுக்கண்ணா துன்பம். இவாளுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் சாடும், இவாளுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் விரட்டுவது திருத்தணீர் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. யார் யாருக்கு என்னென்ன துன்பம்? சூரருக்கும் தேவர்களுக்கு துன்பம் வந்திருக்கோ, முனிவர்களுக்கு துன்பம் வந்திருக்கு, இந்திரனுக்கு துன்பம் வந்திருக்கு, பிரம்மாவுக்கு துன்பம் வந்திருக்கு, விஷ்ணுவுக்கு துன்பம் வந்திருக்கு, மனுஷர்களுக்கு துன்பம் வந்திருக்கு. சரி, மனுஷனுக்கு துன்பம் வந்தா ஓகே, நமக்கு தலையிலேயே அப்படிதான் எழுதியிருக்கு. மற்றவாளுக்கெல்லாம் ஏன்பா துன்பம் வரணும்னா, தக்ஷயஜ்ஞத்தில் அவளுக்கு வந்த சாபம். தக்ஷயஜ்ஞத்தில் இவாள்லாம் வந்திருக்கா, பரமேஸ்வரனை கூப்பிடல, பரமேஸ்வரனுக்கு அபச்சாரப்பட்டுட்டா இல்லையா, அதனால் நந்தி எல்லாருக்கும் சாபம் விட்டுட்டாராம், நீங்க எல்லாம் கஷ்டப்படுவேள் அப்படின்னு. இந்த நந்தியினுடைய சாபத்தினால அதான் இவாளுக்கு துன்பம் வந்திருக்கு அப்படின்னு எப்படி இது சொல்லுவா. அந்த அந்த இவனுடைய அந்த ராட்சசனுடைய அரசவையில டெய்லி பிரம்மா காலையில வந்து பஞ்சாங்கம் வாசிக்கணுமா. வைதிக சிரேஷ்டர்கள் தவம் பண்றவாள்லாம் போய் மீன் மாம்சம்லாம் வாங்கிட்டு வரணுமா. தேவர்கள்லாம் இவனுடைய பொண்டாட்டிக்கு 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுத்து, அந்த அரக்கனுடைய பொண்டாட்டி அப்புறம் அந்த மாளிகையில் நிறையா பெண்கள் இருப்பாளோன்னோ, அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும். இதெல்லாம் ஏன் சாபம்னா, இதெல்லாம் அந்த தக்ஷயஜ்ஞத்தில் வந்த சாபம், தக்ஷயஜ்ஞத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால வந்த சாபம். ஆனால் முருகப்பெருமான் இவர்கள் அனைவரினுடைய சாபங்களையும் நீக்கி எல்லாருக்கும் தன்னுடைய வேல்னால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்ற. இங்க வேல் இருக்கு, வேலு 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 எல்லாம் சொல்லிட்டா. அந்த வேலு எப்படி இருக்குங்கிறத இன்னும் சொல்லவே இல்லையே. அதனாலதான் 6வது ஸ்லோகத்துல அந்த வேலை பத்தின சொல்றேன். முருகனுக்கு எப்பவுமே 6ங்கிறது ரொம்ப விசேஷமானது இல்லையா.
இந்த 6வது ஸ்லோகத்துல அந்த வேலினுடைய வர்ணனை பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார், எப்படி வர்ணனை பண்றாருங்கிறது பார்ப்போம். சுடற்பருதி ஒளிப்ப, நில ஒழுக்குமதி ஒளிப்ப, அலை அடக்கு தழல் ஒளிப்ப, ஒளிர் ஒளிப்பிறவை வீசும். ஏன்னா வேலை உனக்கு காமிக்கலான்னு சொல்றேன். வேலை பார்த்தா மிகப்பெரிய ஒளியாக இருக்கான் அந்த வேல், மிகப்பெரிய ஒளி பொருந்தியதா இருக்கான் அந்த வேல். அந்த ஒளி என்ன ஆயிடுறதா, சுடற்பருதி ஒளிப்ப. நல்ல சித்திர மாசம் வைகாசி மாசம் சூரியன் அப்படியே தக 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 தகன்னு கொதிக்கிறார். அந்த சூரியனுடைய ஒளி போல இருக்கா அந்த வேலுக்குன்னா, இந்த வேல் வந்ததுன்னா சூரியன் மறைஞ்சு போயிடுறதுப்பா. எப்படின்னா, இப்படி சூரியன் வந்தால் சின்ன சின்ன நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிடுறது. பகல் நேரத்துல வெளியில வாசல்ல போய் பார்த்தா சூரியன் மட்டும் தான் தெரியும், நமக்கு நட்சத்திரமே தெரியாது. நட்சத்திரம் இல்லைன்னா கிடையாது, நட்சத்திரம் இருக்கு. ஆனா சூரியனுடைய ஒளியில நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்றன. அதே மாதிரி முருகப்பெருமான் வேல் முன்னாடி வந்து நின்னா சுடர் பருதி ஒளிப்ப. பருதினா சூரியன். பருதி முன் பனியே போல நின்முன் பருதி முன் பனியே போல நின்முன் நசித்திடல் வேண்டுமன்னாய்னு பாடுவார் பாரதியார். எப்படி சூரியனுக்கு முன்னாடி பனி இருந்ததுன்னா அது அப்படியே உருகி ஊத்திடுமோ, அந்த மாதிரி என்னுடைய பாவங்கள்லாம் உனக்கு முன்னாலே எல்லாம் ஓடிவிட வேண்டும் அப்படின்னு பருதி சப்தம் வச்சுன்னு பாடுறார். ஸோ சுடற்பருதி ஒளிப்ப. முருகப்பெருமானுடைய வேல் வந்ததுன்னா சூரியன் மறைஞ்சு போய்டுறதான். சூரியனே மறைஞ்சு போயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் என்ன? ஏன்னா நமக்கு ஒன்லி 3 லைட் சோர்சஸ் வி ஹவ் காட். சன்னு, மூணு, ஃபயர் இல்லையா? இந்த 3 தான் நமக்கு வெளிச்சத்துக்கு சோர்ஸ். மற்றதெல்லாம் லைட்டு, ஆர்டிஃபிஷியல் லைட்டெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. சுடற்பருதி ஒளிப்ப, சூரியன் மறைஞ்சு போயிடுத்து. ஒழுக்கும் மதி ஒளிப்ப, நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப. வேல் வந்ததுன்னா சந்திரனும் மறைஞ்சு போயிடுத்தான். அலை அடக்கு தழல் ஒளிப்ப. சம்ஹாரத்தும் போது படவாக்னி அப்படின்னு ஒரு அக்னி வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுமா. படபாநலம், படபாநலம், வடவாநலம்லாம் சொல்லுவா. வடவாநலம், படபாநலம், படவாக்னி அப்படின்னு. அந்த அக்னி எங்க இருக்கான்? இப்போதைக்கு அந்த அக்னி கடலுக்குள்ள இருக்கான். கடலுக்குள்ள அக்னி இருக்குங்கிறது சாஸ்திரம். அந்த கடலுக்குள்ள அலை அடக்கு தழல் ஒளிப்ப. தழல்னா அக்னி. அந்த அக்னி கடலுக்குள்ள இருக்கான். பிரளயம் வர்றச்சே கடல்ல இருந்து அந்த அக்னி வெளியில வந்து எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி அந்த கடலையும் கன்சியூம் பண்ணிடும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த படபாக்னி, வடவாக்னி அப்படிங்கிறது. அப்படி அந்த பிரளய காலத்து அக்னி கூட முருகப்பெருமானுடைய வேலை பார்த்த உடனே மறைஞ்சு போய்டுறதாம். அப்படின்னா என்ன? அந்த அக்னியினுடைய காந்தியை விட முருகப்பெருமானுடைய வேலினுடைய ஒளி ஜாஸ்தி இருக்கு. ஒளிப்பிறவை வீசும் திருத்தனீர் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனதுளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்த உகன் வேலே. அப்பேற்பட்ட வேல் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரும்பா. துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம், நன்னாவே புரியுது. துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின். முருகப்பெருமானுடைய பகவானினுடைய அடியவர் ஒருத்தர் இருக்கார். எப்போதும் சரவணபவான 6 எழுத்து நாமத்தையே சொல்லின்னு இருக்கார். நிறைய திருப்புகழ் பாடின்னு இருக்கார். அவருக்கு ஒருத்தர் கெட்டது நினைக்கணும், கெட்டது நடக்கணும், இடர் நினைக்கின், அவனுடைய ப்ராகிரஸை தடுக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சாலே, இந்த இடத்துல என்ன சொல்றார்? கெடுக்க இடர் நினைக்கின்னு தான் சொல்றார். இடை புரியதர் கிடையாது. அவன் கெட்டது நினைச்சாலே அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். அவளுடைய குலத்தையே அழிச்சிடுமா பகவானுடைய கையில் இருக்கிறவே. எப்பவுமே பகவானை விட பாகவதாளுக்கு பெருமை ஜாஸ்தி. நம்ம இந்த ஏகாதசி விரதம், இந்த சுதர்சன சக்கரமே பார்த்தோம் இல்லையா? அம்பரீஷன்கிற ராஜா ஏகாதசி விரதம் இருந்துட்டு வரான். துவாதசி பாரணை பண்ணணும். இவர் துர்வாசர் வந்துட்டார்.
பாரணை பண்ணுறதுக்கு. நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்ட்டு போகிறார். ஸ்நானம் பண்ணிட்டு போகிறார். அனுஷ்டானம் முடிச்சுட்டே இருக்கார். துவாதசி முடிய போகிறது. இவனுக்கு பாரணை பண்ணணும். பாரணை பண்ணால்தான் ஏகாதசி விரதத்தினுடைய பலன் முழுசாக கிடைக்கும். துவாதசி முடிய போகிறது. ஆஹா, இவரும் வந்துட்டார், அதிதி வந்துட்டாருங்கிறார். துர்வாசர் அதிதி சத்காரம் பண்ணாமல் சாப்பிட முடியாது. சரி, நான் துவாதசி பாரணை ஒரு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன்னு முடிச்சுட்டான். கரெக்டாக அவன் முடிச்சான், அவர் வந்துட்டார். நம்ம பாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ, முனிவர் வந்து கூப்பிடுறார், இவர் இதெல்லாம் கோச்சுக்க போகிறார், வாங்க உங்க கூட சேர்ந்து இன்னொரு தடவை பாரணை பண்ணுறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ராஜா உண்மை விளம்பி பாகவதோத்தமன் ராஜா சொல்லிட்டான், வேண்டாம், நான் ஆல்ரெடி துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேங்கிற அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் நான் சொல்லிட்டு தானே போனேன் உன்கிட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாரணை பண்ணலான்னு. நான் இருக்கிறப்ப நீ எப்படி பாரணை பண்ணலாம், இந்த சாபம்னு கையில் தீர்த்தத்தை எடுக்கிறார். பகவான் கையிலேருந்து சுதர்சன சக்கரம் துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சுடுச்சு. இவர் நேர வைகுண்டத்துக்கே போயிட்டார். துர்வாசர், ஏன்பா என்னப்பா இது, நான் ஒரு பெரிய ரிஷி முனி, எவ்வளவு பெருமாள் இருக்கு எனக்கு, நான் வந்தா பெருமாள் நீ எழுந்து நிற்ப, உன்னுடைய சுதர்சன சக்கரம் என்ன என்கிட்ட வந்து துரத்துறது அப்படின்னு கேட்குறார். பெருமாள் காலில் விழறார். பெருமாள் சொல்லிட்டார், நத்திங் டூயிங் அப்படின்ட்டார். என்னால் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவருடைய மாஸ்டர் இவர் என் கையில் உட்கார்ந்துட்டு இருக்கார், நான் வந்து வெறும் பார்க்கிங் ஸ்பேஸ் தான். காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சிருப்போம், ஆனால் அந்த பார்க்கிங் ஸ்பேஸு காரை ஓட்டாது, ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி பெருமாள் சொல்லிட்டாராம், சுதர்சன சக்கரம் என் விரல என்னவா தெரியுமா யூஸ் பண்ணிட்டு இருக்கு, பார்க்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அதால வேற எங்கேயும் போய் இருக்க முடியாதுங்கிறதுனால என் விரல்ல இருக்கு. அதோடைய ஒரிஜினல் மாஸ்டர் ஏதோ அந்த அம்பரீஷன் தான், பாகவதாள் தான். நீ அவனுக்கு கெடுக்கிறதுக்கு நினைச்ச, அதனால அது உன்னை துரத்துறது. நான் போய் நின்றுன்னா நிற்காதுப்பா, நீ நேர போய் அவன் காலில் விழு. துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின், அவர் குலத்தை முதல் அறக்களை, நீ போய் அவன் காலில் விழு அப்படின்னு இவர் போய் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி, அவன் வந்து சுதர்சன சக்கரத்துக்கு நமஸ்காரம் பண்ண சுதர்சன சக்கரம் போய் பெருமாள் கையில் வந்துதான். அப்படி பகவானினுடைய கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பகவானுக்கு அதீனப்பட்டதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அந்த ஆயுதங்கள் எல்லாம் பாகவதர்களுக்கு அதீனப்பட்டது. எனக்கு ஒரு துன்பம் வந்தால், நான் உண்மையான பக்தனாக இருந்தால், எனக்கு ஒரு துன்பம் வந்தால் என்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு பகவானை கூட கேட்காமல் இந்த பகவானுடைய ஆயுதங்கள் வந்துருமா. அதே மாதிரிதான் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின், அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையும். அதே இதை திருப்பி சொல்றார், சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை, இப்போ யார் யாரெல்லாம் திருப்புகழ் சொல்றாளோ, திருப்புகழ்னா இவர் எழுதின திருப்புகழ்னு ஒரு அர்த்தம், அது நம்மளா பண்ணிக்க வேண்டிய அர்த்தம். ஆனா அவர் பகவானுடைய திருப்புகழை, பகவானுடைய புகழை யார் யாரெல்லாம் சொல்றாளோ அவனுடைய அடுத்த பகை அறுத்தெறிய, அவளினுடைய நெருங்கி வந்த பகை கிடையாது, அடுத்த பகை, வரப்போகின்ற பகையை கூட. அதாவது போன ஸ்லோகத்துல வந்த பகையை சொல்ற, ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் ஒரு பகை இருக்கு, அவன் கெட்டது நினைக்கிறான். இப்போ அவன் கெட்டது நினைக்கல, கெட்டது நினைக்க போறான், அவன் உனக்கு பகையாளியாக போகின்றான். அப்போ பகையாளியாக போகின்றவனையும் கூட உருக்கி எழும் அறத்த நிலை காணும். அப்படியே அறுத்தெறிஞ்சிருமா. இந்த இடத்துல அறுத்தெறிஞ்சிரும்னா பிசிக்கலா கொல்றதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது, அவனுடைய மனதிலே இருக்கின்ற பகைமை உணர்ச்சியை அறுத்தெறியும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நிறைய மந்திரோபதேசம் பண்றா, நிறைய மந்திர ஜபங்கள் பண்றா, சத்ருசம்ஹார திருஷதியெல்லாம் பண்றா. இது எல்லாம் பண்றச்சே என்னுடைய எதிராளி சாகணும்னு யாரும் நினைக்கப்படாது. ஏன்னா அது நம்ம மடத்துல பண்ணி காமிச்சா. நம்ம மடத்துல ஒரு கஷ்டம் வந்தப்போ நிறைய ஜபங்கள்லாம் பண்ணா. ஆனால் அந்த ஜபங்களில் என்ன சங்கல்பம் பண்ணிட்டான்னா, என் எதிராளி அழிஞ்சு போகணும்னு சங்கல்பம் இல்லை, எதிராளிக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அப்போ
அப்படித்தான் சங்கல்பம் பண்ணிக்கணும். இன்னொருவன் அழிவதுங்கிறது நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. அவனினுடைய பகைமை உணர்ச்சி அழியது, அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கிடும். ஸோ அந்த பகைமை நிலைமையை அழிச்சா போதும், வேற ஒருவன் பிசிக்கலாக அழியணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. இதை சொல்லணும், ஏன்னா அதெல்லாம் மகாமந்திரங்கள். இதெல்லாம் மகாமந்திரங்கள். நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக நினைச்சுண்டு பண்ணி அது பலிச்சுடுத்துன்னா அது நிறைய பாபங்களை நமக்கு தரும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை பாராயணம் பண்றச்சே என்னுடைய பகைவன் அழிய வேண்டும்னு பாராயணம் பண்ணக்கூடாது, பகைமை தன்மை அழிய வேண்டும் அப்படின்னு பாராயணம் பண்ணி. சரி, அந்த அப்பேற்பட்ட வேல் எப்படியாம், அதனுடைய தன்மை என்னன்னா பரமேஸ்வரனுடைய தாள்களுக்கு நிகரானது. முதல்ல வள்ளியினுடைய கண்களுக்கு நிகரானதுன்னு பார்த்தோம். இப்ப பரமேஸ்வரனுடைய கால்களுக்கு நிகரானதுன்னு சொல்ல போறார். தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். அதாவது எருக்குமதி, பகவான் தலையில எருக்கம்பூவை சூடின்னு இருக்காராம் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு எருக்கம்பூ, ஊமத்தம்பூ இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அர்க்கத்ரோண அப்படின்னு பாடுற அப்பைய தீட்சிதர் நினைக்கிறேன், ஊமத்தங்காய சாப்பிட்டுடுவார். அவர் எனக்கு இருக்கிற சிவபக்தி எப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறார் தன்னைத்தானே. அப்பைய தீட்சிதர் மிகப்பெரிய சிவபக்தர். டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு என்ன பண்றாராம், ஊமத்தங்காய சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்கும். இந்த தன்னுடைய மனதை இழந்த நிலையிலே கூட நான் பரமேஸ்வரனை துதிக்கிறேனா இல்லையாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஊமத்தங்காயை சாப்பிட்டார். விஷயன்ட்ட சொல்லிட்டார், நான் என்னென்னலாம் சொல்றேனோ எழுதி வச்சிருப்பா அப்படின்னு. அப்படி ஊமத்தங்காயை சாப்பிட்டு மனம் உன்மத்த நிலையில் அடைந்த போதும் கூட உன்மத்த பஞ்சாஷத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதுற, 50 ஸ்லோகம், உன்மத்த பஞ்சாஷத்து. அதுல ஆரம்பமே அர்க்கத்ரோணன்னு ஆரம்பிக்கிறார். பரமேஸ்வரன் தலையில அர்க்கப்பூ, அர்க்கம்னா எருக்கம்பூவை தலையில வச்சுட்டு இருக்காராம். துரோண தும்பப்பூவை தலையில வச்சுட்டு இருக்காராம். அப்படி பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடித்த மலர்கள்ல இந்த மாதிரி, ஏன்னா நீ மல்லிகை பூ வேண்டாம், முல்லைப்பூ வேண்டாம், ரோஜா பூ எல்லாம் காசு ஜாஸ்தி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சித்தின்னு தானே சொல்றார். இவர் ரோட்டு போ, தும்பப்பூவை பறிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆக போகிறது? ரோட்ல ஃபுல்லா தும்பப்பூ இருக்கும். காட்டுக்கு போ, எருக்கஞ்செடியா இருக்கும். சுடுகாட்டில் நிறைய எடுக்கஞ்செடி இருக்கும். 2 பூவை பறிச்சுட்டு வா, தும்பப்பூ 4 பூவை பறிச்சுட்டு வா, பரமேஸ்வரன் தலையில வை. அதை விட அவருக்கு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. அதனால்தான் எருக்கு, அவர் தலையில எருக்க மட்டும் வச்சுக்கப்பலாம், மதி சந்திரனை வச்சுட்டு இருக்கார். எருக்கு மதி தரித்த முடி படைத்த ஜட்டாபாரத்தை தரிச்சுட்டு இருக்கிற பரமேஸ்வரர். விரல் படைத்த வெற்றியை கொடுக்கின்ற பரமேஸ்வரன். தருக்கினமன் முறுக்கவர், கீழே யமன் கை கூப்பிட்டு நின்று இருக்கானா பரமேஸ்வரன் கால் பக்கத்துல. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய கழற்கு நிகராகும். பரமேஸ்வரனுடைய திருவடி மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது பரமேஸ்வரனுடைய திருவடி. அதனாலதான் திருவள்ளுவர் பாடுறார், இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திலன் ஆகுல நீர பிற. ஃபுல்லா பரமேஸ்வரனுடைய தாள்கள் அடி அப்படியே தான் திருக்குறள்ல ஃபுல்லா கடவுள் வாழ்த்துல சொல்லிட்டே வருவர். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்ப இல. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கழல்கள் வெல்க அப்படின்னு சிவபுராணத்திலையும் ஆரம்பத்துல பரமேஸ்வரனுடைய கால்களுக்குத்தான் மதிப்பு.
எப்பவுமே பகவான்கிட்ட போனோம்னா பாத தரிசனம் தான் முக்கியம். அப்படி பகவானினுடைய பாதங்கள் போல இருக்கும். அப்படி பகவானுடைய பாதங்கள் போல இருக்காம் முருகன் கையில வச்சுட்டு இருக்கிற வேல். இதுக்கு பிராசமா வேடிக்கையானு ஒன்று சொல்லலாம். பகவான் பாதம், பகவானினுடைய பாதம், பகவத் பாதகா. பகவத் பாதர் சங்கராச்சாரியார். முருகனுடைய கைவேல் தான் சங்கராச்சாரியாராக வந்தது, ஆதிசங்கராக வந்தது முருகனுடைய கையில் இருக்கிற வேல் அப்படின்னு வச்சுக்கலாம். பகவத் பாதரோன்னு அவர். அந்த இடத்துல பாதங்கிற சப்தத்துக்கு வேற அர்த்தம். ஆனா பகவத் பாதகா அப்படிங்கிறத பகவானினுடைய பாதம் அப்படின்னு வச்சுட்டா இங்க என்ன சொல்றார்? கழற்கு நிகர் ஆகும். ஆதிசங்கரர் முருகப்பெருமானுடைய வேலுடைய அம்சம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா முருகப்பெருமாள் வேல் அம்சம் கெட்டதெல்லாம் ஒழிக்கிறது. ஆச்சாரியால் பகவத் பாதரும் கெட்டதெல்லாம் ஒழிச்சார் இல்லையா? வைதிகத்தை ஸ்தாபகம் பண்ணினர். அப்படி இறை கழற்கு நிகராகும் அப்படின்னும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். தலத்தில் உலகணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனைவிதிர்க்க வளைவாகும். இப்பேற்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற வேல் வளையவே வளையாதான் யாருக்கும். அதாவது இந்த வேல் வளையிறது, கொடை வளையிறது, இதெல்லாம் என்ன சிக்னிஃபை பண்ணுறதுன்னா மரியாதை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். செங்கோல் வளையாமல் நிற்கும் செங்கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே 4 தடவை கீழே போட்டால் வளையும், கீழே போடாமல் கையில் வச்சுட்டு இருக்கானா கிடையாது. வளைந்து குழைந்துன்னா மரியாதை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். யாருக்கும் வளையாத முருகனுடைய செங்கோல் ஒருத்தருக்கு வளையுமா? அதுதான் சொல்றார். தலத்திலுள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். முருகப்பெருமான் நிற்கிறார், பக்கத்துல எல்லாம் சிவகணங்கள் நிற்கிறது. முருகப்பெருமான் என்ன சொல்றானா? மாகேஸ்வர பூஜை பண்ண போறேன் அப்படின்னு முருகன் ஆரம்பிக்கிறாராம். இது என்ன மாகேஸ்வர பூஜை? சைவ சித்தாந்தத்துல சிவனடியார்கள் இதெல்லாம் பார்த்தெல்லாம் மாகேஸ்வர பூஜைன்னு பண்ணுவா. அடியார்களை கூப்பிட்டு சாதம் போடுவது கோவில்ல நடக்கும். நார்மலா சிவன் கோவில்ல சாப்பிடவே படாதுங்கிறது சாஸ்திரம். ஆனால் அந்த மாகேஸ்வர பூஜையின் போது பரமேஸ்வரன் இங்கே நிற்பார். பரமேஸ்வரனை கொண்டு வந்து எடுத்து வச்சுருவா. அவர் உற்சவரை கொண்டு வந்து வச்சிருவார். அவருக்கு முன்னாடி எல்லா சிவனடியாருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிடுவார். அது பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர். அந்த மாகேஸ்வர பூஜை பண்ணணும்னு முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசையாம். பிரத்யட்சமா மகேஸ்வரன் இருக்கார், ஆனாலும் அடியவர்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுற. சிவனடியார்கள் யார்? அங்க இருக்கிற பூதகணங்கள், பேய்கணங்கள் தானே. எல்லாரையும் வாங்கோ 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 வாங்கோன்னு முருகப்பெருமான் வாசல்ல நின்று கை கூப்பிட்டு கூப்பிடுறாராம். தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவு அழைப்பது என எல்லாம் வாங்கோ வாங்கோ, சாப்பிட்றதுக்கு வாங்கோ சாப்பிட்றதுக்கு வாங்கோ அப்படின்னு முருகப்பெருமான் 12 கைனா வச்சுட்டு இருக்கார். 12 கையால எல்லாரையும் வாங்கோ 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 வாங்கோன்னு கூப்பிடுறாராம். என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க, இப்படி இப்படி வாங்கோ இப்படி வாங்கோன்னு 12 கையால கூப்பிடுறாராம். முருகப்பெருமான் கூப்பிடுறச்சே பக்கத்துல இருக்கிற வேலும் வந்து வாங்கோ வாங்கோன்னு வளைஞ்சு வளைஞ்சு கூப்பிடுறாங்க. யாருக்குமே வளையாமல் நிமிர்ந்து நிற்கும் முருகப்பெருமானுடைய வேலானது அடியவர்களை பார்த்தால் வளைந்து குழைந்து நிற்கிறது. தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். அப்பேற்பட்ட வேல் எனக்கு ஹெல்ப் பண்ண போறது தெரியுமா? எப்படி பண்ண போறது? தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருக அடுத்திரவு பகற்றுணையதாகும். இந்த முருகப்பெருமானுடைய வேலானது எப்போதும் என் கூடையே வந்துட்டு இருக்கும். தனித்து வழி நடக்கும். இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த யாத்திரையில யாரு இல்லாமல் தன்னந்தனியா நான் இருக்கேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுமா? ஒரு இடத்தும் எனது இடத்தும், இடப்பக்கம் ஒரு வேல், வலப்பக்கம் ஒரு வேல், இருபுறத்தும் முன்னாடியும் பின்னாடியும் இல்லை, இடம் வலம் வந்துருத்து, முன்னாடி பின்னாடி எம்டியா இருக்கே, முன்னாடி வந்து யாரா இல்லை, முன்னாடி ஒரு வேல் பின்னாடி ஒரு வேல். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும்
அருகு அடுத்து இரவு பகற்றுணையதாகும். இரவு பகல், பகல்லையும் சரி ராத்திரியும் சரி, எல்லா காலங்களிலும் இந்த பகல் ராத்திரிங்கிறது டயத்தை குறிக்கும், இடம் வலம்ங்கிறது ஸ்பேஸை குறிக்கும். ஸோ எல்லா ஸ்பேஸிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எனக்கு துணையாக முருகப்பெருமானுடைய வேல் இருக்கும், எப்போதும் இருக்கும். அதனால்தான் நமக்கு ஏதாவது ஒரு இடுக்கண் துன்பம் வந்ததுன்னா இதை படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வேல் பக்கத்துல இருந்து காப்பாற்றணும். ஷலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தோட எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். இந்த வேலுக்கு நான் பூஜை பண்ண போறேன். வேலுக்கு மேல புஷ்பம் வச்சிருக்காள். எப்பவுமே முருகப்பெருமானுக்கு சிவந்த புஷ்பங்களை சாற்றுவது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு கலர் விசேஷம். பரமேஸ்வரனுக்கு நல்ல வெள்ளை புஷ்பத்தை சாத்தணும். தும்பப்பூ பாருங்களேன், வெள்ளையா இருக்கும். அந்த தும்பப்பூவை வைக்கணும். அர்க்கம், எருக்கம்பூ, இந்த எருக்கம்பூலேயே வெள்ளருக்குன்னு இருக்கு, நீல கலர்ல ஒரு எருக்கு இருக்கும். நார்மலா அந்த நீல கலர் எருக்கு தான் நிறையா இருக்கும். ஆனால் ஆகமங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, வெள்ளருக்கு தான் பரமேஸ்வரனுக்கு விசேஷமா சொல்லியிருக்கு. வெள்ளருக்கு கிடைக்கலன்னா நீ நீல கலர் எருக்கு வைக்கலாம், ஆனா வெள்ளருக்கு விசேஷம். ஊமத்தம்பூ விசேஷம், வெள்ளை வெளையேர்னு இருக்கும். மல்லிகைப்பூ விசேஷம், வெள்ளை வெளையேர்னு இருக்கும். பரமேஸ்வரனுக்கு நல்லா வெளுத்த கலர் பூவா வைக்கணுமா. சூரியனுக்கு மஞ்சள் கலர் பூவா வைக்கணும். பெருமாளுக்கு துளசி வைக்கணும். அதே மாதிரி முருகனுக்கும் அம்பாளுக்கும் சிகப்பு கலர் புஷ்பங்கள் வைக்கணும். ரத்த புஷ்பம், முருகப்பெருமான், விநாயகர், அம்பாள், இந்த 3 பேருக்கும் ரத்த கலர்ல புஷ்பம் வைக்கணுமா. அந்த மாதிரி இந்த வேலுக்கு மேல செக்கச்சவேன்னு இருக்கு. பார்த்தா சரி, ஏதோ ரத்த கலர் அரளிப்பூ வச்சிருக்கா, செவ்வரளி பூ வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் பார்க்கறாராம் அருணகிரிநாதர். அது புஷ்பம் கிடையாதுப்பா, அது என்னன்னா ஷலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையின் விருப்பம். செக்கச்சவேர்னு மாலை போட்டிருக்கா, அரளி மாலை போட்டிருக்கா, செவ்வரளி மாலை போட்டிருக்கா, இல்லை விருட்சிப்பூ மாலை போட்டிருக்கான்னு பார்த்தா இல்லையா, அங்க குடல் மாலையாக இருக்கும். யாருடைய குடல்னா அரக்கருடைய குடல்கள். அரக்கருடைய குடல்களை மாலை போல வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா என்ன, எல்லாரையும் அழித்து அதை மாலையாக வச்சுட்டு இருக்கு இந்த வேல் அப்படின்னு தெரியுது. இந்த வேல் என்ன பண்றதா, ஒரு காமெடிக்காக ஒன்று சொல்ற, காமெடிக்காக இல்லை, ஒரு இதுவாக ஒன்று சொல்ற. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும். வேலுக்கு போர் அடிக்கிறதா, விளையாடணுமா. எப்படி விளையாடுறதான், நேர போச்சான் அந்த வேல். பெரிய கடல் இருக்கு, அந்த கடல்ல நன்னா 4 ஓட்டையை போட்டுதான் என்ன பண்ணுவோம், பெரிய அண்டால ஓட்டை போட்டா தண்ணியெல்லாம் வெளியில போயிடுமோன்னு. கடல் தண்ணியெல்லாம் வெளில போயிடுது. கடல் எம்டியா இருக்கு. எப்படி இருக்கான், பெரிய கடல், கடல்ல போய் 4 பக்கமும் ஓட்டையை போட்டுருச்சு, கடல் எம்டியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலே என்ன பண்ணுத்தான், இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சுதான், உடைப்படைய ஓட்டையெல்லாம் அடைச்சுடுத்தான். இப்போ ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி இருக்கு கடல், தண்ணியே இல்லை. இந்த பாலைவனத்துல ஏதோ ரொப்பணுமே, அரக்கர்களுடைய உதிரத்தை ருப்பிடுத்தான். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடைத்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். முதல்ல ஓட்டையை போட்டு தண்ணியெல்லாம் வெளியில போயிடுத்து, உடைப்படுத்த நீர், அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓட்டையை அடைச்சு பிடித்து இந்த கடல் முழுக்க எதிரிகளுடைய அரக்கர்களுடைய உதிரத்தை போட்டு உதிர கடல் அங்கே இருக்கான். அப்பேற்பட்ட மிகப்பெரிய சாகசங்களை விளையாட்டாக செய்யறதான், லீலையாக செய்யறதான் அந்த வேல். திருத்தரில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தினுரை கருத்தன் மயில் நடத்துதுகன் வேலே அப்படின்னு போறதான். முருகப்பெருமான் வேலை பிரயோகம் பண்ணிட்டார், அரக்கரை போய் அழிக்கிறதுக்காக இந்த போறது இந்த வேல். அப்படி என்ன ஆறுதம், அப்படி இந்த வேல் போறச்சே ரொம்ப ஸ்பீடா வேல் போறச்சே இருக்கிறதெல்லாம் ஆடுறதான். இப்போ நார்மலா இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வீடு இருந்தா தெரியும், ஃப்ளைட்டு மேலே ஏறி இறங்குறச்ச வீடுல லேசா ஒரு அதிர்வு இருக்கும், அதிரும்.
ராக்கெட்டு போகிறது அப்படின்னா சுற்றி இருக்கிற இடம்லாம் ஒரு அதிர் ராக்கெட் லான்ச்சிங் வீடியோலாம் பார்த்தா தெரியும். ராக்கெட்டு மேலே போகிறச்சே கேமராவே ஆடும். ஏன்னா அது அந்த ஃபோர்ஸில் எல்லாத்தையும் அப்படியே அதிர மாதிரி இருக்கான். இவர் என்ன சொல்கிறார், ஒரு புராண செய்தியும் சேர்த்து சொல்கிறார். அந்த காலத்தில் மலைகளுக்கெல்லாம் ரக்க இருந்தது அப்படின்னு ஒரு புராண கதை. மலைகளுக்கெல்லாம் ரக்க இருந்துதான். மலைகள்லாம் இங்கேயும் இங்கேயும் பறந்து போயிட்டு இருந்துதான். இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும்ல. மலைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டப்பட்டுது. அப்படிங்கிறதுனால தேவேந்திரன் என்ன பண்ணான்னா இருக்கிற மலைகளுக்குரிய ரக்கையெல்லாம் அறுத்துவிட்டான் தேவேந்திரன். நமக்கே ஆக்சுவலாக சயின்ஸ் படியே அந்த காலத்து மலைகள்லாம் நகர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூடெக்டிக் பிளேன் நகரும். இமயமலையே முதல்ல அந்த இமயமலை இருந்த இடத்துல கடல் இருந்துதான், டெத்திஸ் அப்படின்னு ஒரு சீ இருந்ததும்பா. அதுக்கப்புறமா இமயமலை கொஞ்சமாக நகர்ந்து வந்திருக்கு அப்படின்பா. இப்போவும் இமயமலை ஒரு வருஷத்துக்கு ஏதோ 10 சென்டிமீட்டரும் என்னமோ நகர்றது, வடக்க நகர்றது அப்படின்பா. அப்படி இந்த முருகப்பெருமா இந்த மலைகளுக்கெல்லாம் ஏற்கனவே மலைகளுக்குரிய ரக்கையெல்லாம் ஏற்கனவே அறுத்தெறிஞ்சுட்டான் இந்திரன். ஆனால் இந்த வேல் போறச்சே இருக்கிற அதிர்வில் ரக்கையே இல்லாமல் அந்த மலையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சுட்டான். திசைக்கிரியை முதற்குலிசன், அதாவது 8 திக்குலையும் இருக்கிற மலைகள். முதற்குலிசன் அப்படின்னா தேவேந்திரன். அறுத்த சிறைனா இந்த இடத்துல இறகுன்னு அர்த்தம். இறகுங்கிறத சிறைன்னு சொல்ற. அறுத்த சிறை, தேவேந்திரன் கட் பண்ண ரக்கையெல்லாம் முளைத்தது. அவன் கட் பண்ண ரக்கையெல்லாம் திருப்பி முளைச்சுடுத்து போல இருக்கே என முகட்டின் இடை பறக்க, அந்த மலையெல்லாம் பறக்கிறதான். அற விசைத்ததிர ஓடும். முருகப்பெருமான் தன்னுடைய வேலை பிரயோகம் பண்ணிட்டார்னா அவ்வளவு ஃபோர்ஸோட பறக்கிறதான். அந்த ஃபோர்ஸில் மலைகள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சுடுத்து. அவ்வளவு ஃபோர்ஸோட வேகமாக அந்த வேல் வருது அப்படிங்கிறார். சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும் அப்படின்னு இந்த முருகப்பெருமான் வேலை விட்டுட்டார். அந்த வேலை என்ன பண்றதான், போய் எல்லா ராட்சசர்களினுடைய தலையெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துருத்தான். சினத்து கோபத்தை உடைய அவுணர்கள் ராட்சசர்கள் எதிர்த்த ரணகளத்தில், போர் ரணகளம்னு சொல்ற, ரணகளம் ஆயிடுத்துங்கிறமே போர்க்களம். போர்க்களத்தில் எதிர்த்த எல்லா ராட்சசர்களினுடைய தலைகள், வெகு குறை தலைகள், எல்லா ராட்சசர்களுடைய தலையெல்லாம் எடுத்துட்டு இந்த வேல் வருதான். அந்த வரச்சே அந்த தலையெல்லாம் என்ன பண்றதான், சிரிக்கிறதாம். ஹிஹிஹிஹின்னு இந்த சினிமாலாம் ராட்சசர்கள்லாம் சிரிக்கிறாளாம். ஒரு சில தலை சிரிக்கிறதாம், ஒரு சில தலை சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும். எயிறு கடித்து பல்ல கடிக்கிறதாம், நாக்க கடிக்கிறது, நாக்க துருத்தின்னு இருக்கு, பல்ல கடிக்கிறது, விழித்து அலற மோதும். கண்ணை நல்லா உருட்டி பார்க்கறதான், ஐயோ என்ன நடக்கிறதுன்னு. அப்பேற்பட்ட தலைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வந்து அப்பேற்பட்ட தலைகளின் மீது மோதுகின்றது இந்த வேல். என்ன அர்த்தம், எல்லா தலையும் எடுத்துடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தினுரை கருத்தன்மையில் நடத்தும் வேலே. அப்பேற்பட்ட இந்த வேல் அப்படிங்கிறதோட இங்கே இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையே இல்லை. ஏ வேலே எனக்கு நீ இதை கொடு, ஏ வேலே எனக்கு நீ அதை கொடு, முருகா எனக்கு நீ இதை கொடு, முருகா எனக்கு நீ அதை கொடு, பிரார்த்தனையே கிடையாது. ஆனால் இதை படித்தால் நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கின்ற இடுக்கண் எல்லாம் போய் எப்போதும் மங்களத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஸ்தோத்திரம். பேர்பட்ட ஸ்தோத்திரம் இது. வேல் வகுப்புன்னே படிக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் படிச்சுட்டு திருத்தணியில் உதித்தருளுங்கிறத சம்புட்டீகரணமாக பண்ணலாம். அப்படி இல்லை டைம் இருக்குன்னா வேல் மாறலாகவும் படிக்கலாம். ரொம்ப அத்தியந்தமான பலனை குடிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. பிரத்யக்ஷமாக நிறையா பேருக்கு
இதை படித்து நல்லது உண்டாயிருக்கு, மோட்சம் கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தை இந்த சஷ்டியில் நமக்கு பாராயணம் பண்ணுறதுக்கும் அதனுடைய அர்த்தங்களை சிந்திப்பதற்கும் பெரியவா நமக்கு வழி பண்ணியிருக்கா. அதனால் அந்த பெரியவாளுக்கு சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கின்ற, சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபமாக இருக்கின்ற மகாபெரிவா, ஜெயேந்திர பெரிவா, விஜயேந்திர பெரிவா, இப்போ இருக்கிற இளைய பெரிவாள் முதற்கொண்டு எல்லாருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு சாயங்காலம் பாராயணம் உண்டு, நாளைக்கு சாயங்காலமும் பாராயணம் உண்டு. நாளைக்கு வரைக்கும் நம்ம பாராயணம் இருக்கும். ஸோ அந்த பாராயணத்துக்கு